அறநிலைத்துறை மந்திரி இவ்வளவு பெரிய அரங்கட்ட நபர் புழுகுனி பேர் வழி அறநிலைத்துறை மந்திரியா எப்படி இருக்கலாம்? இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா, அமைச்சர் சேகர் பாபுவை கடுமையாக விமர்சனம் செய்து பேசியுள்ளது திமுகவினர் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அறம் கட்ட அறநிலைத்துறை மந்திரி பொய், புழுகு, புனை சுருட்டு இதெல்லாம் அவுத்து விட்டுருக்காருன்னு கேள்விப்படுறேன். சுவாமி மலையில லிப்ட் ரெடியா பயன்பாட்டில் இருக்குன்னு சொல்லிருக்காரு. நீங்க பாத்திருக்கீங்களா? லிப்ட் பயன்பாட்டில் இருக்கா? வேலையே முடியல. ஆனா அறநிலைத்துறை மந்திரி இவ்வளவு பெரிய அரங்கட்ட நபர் புழுகுனி பேர் வழி அறநிலைத்துறை மந்திரியா எப்படி இருக்கலாம்? நீ 6 படை வீட்டையும் அழிச்சுடுவாங்கிறேன். ஏன்னா இன்னைக்கும் நம்ம மிகப்பெரிய கொடையாளர் முருக பக்தர் திரு சிவநாடார் அவர்கள் நூற்றுக்கணக்கான கோடி கொடுத்திருக்கார். அதுல கும்பாபிஷேகம் பண்ணிட்டு உனக்கு என்ன கிளைம் பண்றதுக்கு இருக்கு? நீ யாரு? இந்த உதயநிதி ஸ்டாலின் நிதியமைச்சரை பார்த்து கேட்ட கேள்வியை நான் இவரை பார்த்து கேட்டா தப்பு இல்லை. ராஜா அப்படி பேசுவார்லாம் சொல்லக்கூடாது. உதயநிதி சொன்னா சொல்றேன், உங்க அப்பம் விட்டு பணமா? உதயநிதி கேட்டார்ல நிதி மந்திரியை பார்த்து. நான் கேட்கிறேன், சேகர் பாபுவோட அப்பம் விட்டு பணமா திருச்செந்தூர்ல செலவானது? யார ஹிந்துக்களை ஏமாத்தாதீங்க. ஃபர்ஸ்ட் கெட் அவுட் ஆஃப் டெம்பிள்ஸ்ங்கிறேன் நான். ஹிந்து கோவில்கள் காப்பாற்றப்பட வேண்டுமானால் அறநிலைத்துறை முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதை 2026 பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.